வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன். இந்தோனேஷியாவில் ரயில் விபத்து, பலி எண்ணிக்கை 14ஆக உயர்வு. இந்தோனேஷியா நாட்டின் தலைநகர் ஜகர்த்தா பகுதியில் நடந்த ரயில் விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 84 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து பயணிகள் ரயிலும் நீண்ட தூர ரயிலும் மோதியதில் ஏற்பட்டது. விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுக்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்தோனேஷிய அரசின் ரயில்வே நிறுவனம் PTK தலைவர் பாபி ரைச்சீடி மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பலர் இன்னும் ரயில் பெட்டிகளில் சிக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த சம்பவம் முதலில் பயணிகள் ரயில் பாதையில் இருந்த டாக்ஸியுடன் மோதியதும் பின்னர் வேகமாக வந்த மற்றொரு ரயில் அதனை மோதியதாக ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் தொடர்புடைய டாக்ஸி கிரீன் SM இந்தோனேஷியா நிறுவனத்தைச் சேர்ந்தது என்றும் விசாரணைக்கு தேவையான தகவல்கள் அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தை நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி கமிட்டி விசாரித்து வருகிறது. ஜகர்த்தா நகரில் தினமும் அதிக மக்கள் பயன்படுத்தும் ரயில் சேவைகளில் இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ₹25.18. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ₹84.94. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹94.45. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ₹318.53. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.171 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 531 ரியால்கள், ஒரு பவுண்ட் 4248 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,025 ரூபாய் என்ற அளவிலும், ஒரு பவுண்ட் 1,12,200 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது.